பீமநாயக்கன் தோப்பு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் ரத உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் கிழக்கு புதுச்சேரி சாலை பீமநாயக்கன் தோப்பு பகுதியில் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டு 99ஆம் ஆண்டாக பிரம்மோற்சவ விழா கடந்த 8ஆம் தேதி காலை கொடியேற்றுதல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து அன்று முதல் ஒவ்வொரு நாளும் மாலையில் இந்திர விமானம், அன்ன வாகனம், பூத வாகனம், நாக வாகனம், சிம்ம வாகனம், யானை வாகனம், ரிஷப வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடந்தது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று மதியம் 2 மணி அளவில் ரத உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்த ரதத்தை முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஜனகராஜ், நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு, அறக்காவலர் தலைவர் புருஷோத்தமன், ஸ்ரீதர், ரேணுகா குபேரன் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். பின்னர் இந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்த தேரானது கோவிலின் மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் வேண்டுதல், செடல் சுத்துதல், பக்தர்கள் குழந்தைகளை மாலையிட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். பிறகு அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.